இதய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முருகன் ஹாஸ்பிடல்ஸின் முருகன் ஹார்ட் ஃபவுண்டேஷன். இனி அனைத்து வித இதய பிரச்சனைகளுக்கும் வேர்ல்ட் கிளாஸ் ட்ரீட்மெண்ட்ஸ் உங்களுக்காக. முருகன் ஹார்ட் ஃபவுண்டேஷன், உங்கள் இருதயத்தின் நம்பிக்கை. தமிழகத்தில் மழை தொடரும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கும் நிலையில் அது தொடர்பான செய்திகளை அடுத்தடுத்து பார்க்கலாம். வரும் 17 மற்றும் 18 ஆகிய தேதிகளில் காவிரி படுகை மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் அடுத்த 4 தினங்களுக்கு மிதமான மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக தெரிவித்துள்ள வானிலை மையம் சென்னையிலும் மழை தொடரும் என கூறியுள்ளது. அதே சமயம் வரும் 17ஆம் தேதி தஞ்சாவூர், திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை, கடலூர், விழுப்புரம், செங்கல்பட்டு, கள்ளக்குறிச்சி ஆகிய மாவட்டங்களிலும் புதுச்சேரி, காரைக்காலிலும் கனமழை பெய்யும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோன்று வரும் 18ஆம் தேதி தஞ்சாவூர், திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை, புதுக்கோட்டை, ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை மையம் கூறியுள்ளது. தென்மேற்கு வங்கக்கடலில் வரும் 15ஆம் தேதி புதிய காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாக வாய்ப்புள்ளதாக சுயாதீன வானிலை ஆய்வாளர் ஹேமச்சந்திரன் தெரிவித்திருக்கிறார். இதனால் 15ஆம் தேதிக்கு பிறகு வடகிழக்கு பருவமழை தீவிரமடையும் என தெரிவித்துள்ளார். 3ஆம் சுற்று வடகிழக்கு பருவமழை 16ஆம் தேதியிலிருந்து தொடங்கி தமிழகம் முழுவதும் நல்ல மழையை கொடுக்கும் என ஹேமச்சந்திரன் தெரிவித்தார். வடகடலோர மாவட்டங்கள், காவிரி படுகை மாவட்டங்கள், தென் கடலோர மாவட்டங்களில் பரவலாக கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதைத் தொடர்ந்து 20ஆம் தேதி முதல் 30ஆம் தேதிக்குள் 2 காற்றழுத்த தாழ்வு பகுதிகள் உருவாகக்கூடும் என்றும் ஹேமச்சந்திரன் தெரிவித்தார். நடப்பாண்டு வடகிழக்கு பருவமழையானது இயல்பை விட 3% குறைவாக பதிவாகியுள்ளது என வானிலை மையம் தெரிவித்துள்ளது. அக்டோபர் 1 முதல் நவம்பர் 12ஆம் தேதி வரையிலான காலகட்டத்தில் பொதுவாக 260 மில்லிமீட்டர் மழை பதிவாகியிருக்க வேண்டும். ஆனால் இவ்வாண்டு இந்த காலகட்டத்தில் 251 மில்லிமீட்டர் மழை மட்டுமே பெய்துள்ளதால் மழையின் அளவு இயல்பை விட குறைவாக உள்ளதை காட்டுகிறது. நெல்லை மாவட்டத்தின் பல பகுதிகளில் இடியுடன் கூடிய கனமழை கொட்டி தீர்த்தது. இதனால் நெல்லை நகரின் பிரதான பகுதிகளான வண்ணாரப்பேட்டை, கொக்கிரகுளம் டவுன், சந்திப்பு பேருந்து நிலையம் ஆகிய இடங்களில் மழைநீர் வெள்ளம் போல பெருக்கெடுத்து ஓடியது. மேலும் மழையின் காரணமாக போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டது. அதேபோல அம்பை, கல்லிடைக்குறிச்சி, சேரன் மகாதேவி உள்ளிட்ட இடங்களிலும் மழை வெளுத்து வாங்கியது. திருநெல்வேலி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய பகுதிகளில் கனமழை பெய்தது. காலை முதலே வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்ட நிலையில் அம்பாசமுத்திரம், கல்லிடைக்குறிச்சி, சேரன் மகாதேவி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இடியுடன் கூடிய கனமழை பெய்தது. தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் உட்பட அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் சூறைக்காற்றுடன் மழை வெளுத்து வாங்கியது. காலை முதல் வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்ட நிலையில் பிற்பகலில் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக மழை கொட்டி தீர்த்தது. இடி மின்னலுடன் சூறைக்காற்றும் பலமாக வீசியதால் வாகன ஓட்டிகள் கடும் சிரமமடைந்தனர். அதேபோல செய்துங்கநல்லூர் பகுதியில் பெய்த கனமழையால் அங்குள்ள வாரச்சந்தைக்கு சென்ற மக்கள் அவதிக்குள்ளாகினர். பலத்த காற்றுடன் பெய்த மழையால் புதுக்கோட்டை புது அரண்மனை வீதியில் வேப்பமரம் ஒன்று அடியோடு சாய்ந்து கூரை வீட்டின் மீது விழுந்தது. வீட்டின் உரிமையாளர் பாண்டியராஜன் முன்னெச்சரிக்கையாக தன் குடும்பத்துடன் வெளியேறியதால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது. வீடு முற்றிலுமாக சேதமடைந்த நிலையில் சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்புத் துறையினர் மரத்தை அப்புறப்படுத்தினர். கர்நாடக அணைகளிலிருந்து இந்த ஆண்டு தமிழகத்திற்கு 200 மடங்கு அதிகமாக தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளதாக அம்மாநில விவசாயத்துறை அமைச்சர் சாலுவராயசாமி தெரிவித்திருக்கிறார். காஞ்சிபுரம் காமாட்சியம்மன் கோயிலில் குடும்பத்தினருடன் தரிசனம் செய்த பிறகு அவர் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது 4 ஆண்டுகளுக்கு ஒருமுறை மழை குறைந்தால் மட்டுமே தண்ணீர் பிரச்சினை ஏற்படுகிறது என்றும் இது கர்நாடகாவின் பிரச்சினை இல்லை எனவும் இயற்கையின் பிரச்சினை என்றும் சாலுவராயசாமி கூறினார். பங்கோங் புயல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தைவானின் கரையோர பகுதிகளில் இருந்து 8300க்கும் மேற்பட்ட மக்கள் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டுள்ளனர்.
வலிமை குறைந்து தைவானை நோக்கி புயல் நகர்ந்து வரும் நிலையில் பாதுகாப்பு நடவடிக்கையாக மக்கள் அங்கிருந்து வெளியேற்றப்பட்டு நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இதற்கிடையே யுலனின் மாகாணத்தில் கனமழையால் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. குடியிருப்பு பகுதிகளை வெள்ளம் சூழ்ந்திருப்பதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை முடங்கியுள்ளது. மழையால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை சீரமைக்கும் பணிகளில் ராணுவத்தினரும் களமிறக்கப்பட்டுள்ளனர். இதய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முருகன் ஹாஸ்பிட்டல்ஸின் முருகன் ஹார்ட் ஃபவுண்டேஷன். இனி அனைத்து வித இதய பிரச்சனைகளுக்கும் வேர்ல்ட் கிளாஸ் ட்ரீட்மெண்ட்ஸ் உங்களுக்காக. முருகன் ஹார்ட் ஃபவுண்டேஷன், உங்கள் இருதயத்தின் நம்பிக்கை.